ஹாய் விவஸ். நம்மெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துக்காக, ஒரு முன்னேற்றத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் நம்மளை நாம் பார்த்துக்கிறோங்கிறத ஒரு பெரிய கேள்வி. ஒரு 18, 19, 20 இந்த மாதிரி வயசில் நாம் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நம்மளை பார்த்துக்குவோம், அழகுப்படுத்திக்குவோம். ஆனால் கல்யாணம் ஆகி ஒரு 4-5 வருஷம் கழித்து அப்படி எதையுமே நம்ம பார்த்துக்கிறதே கிடையாது. நம்மளை நாம்ளே பார்த்துக்கிறது இல்லை. கேட்டால் குடும்பத்துக்காக ஓடுறோம், குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாண்டி போயிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற லேடிஸ், பெண்கள் எடுத்துக்கிட்டால் அவங்க அப்படி கிடையாது. தன்னையும் பார்த்துக்கிறாங்க, குடும்பத்தையும் பார்த்துக்கிறாங்க. வெளியில் எங்கேயாவது கிளம்பணுன்னா பாரு, நம்ம 5 நிமிஷத்தில் ரெடி ஆகி போய் முன்னாடி நின்றுக்குவோம், ஏன் வரலன்னுட்டு. ஆனால் பெண்கள் பாரு, நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு நல்லா நீட்டாக வருவாங்க. ஆனால் நாம் நீட்டாக போகிறதில்ல. போய் நீங்கள் கண்ணாடியில் பாருங்க, உங்களை ஒன்றுமே இருக்காது. மொட்டை அடித்து முடி வளர்ந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய ஒன்றுமே இருக்காது உங்கள் முகத்தில். ஒரு பெரிய கலை இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அதுக்கு என்ன பண்ணோம்னா, நாம் டெய்லி நம்மளை அழகுபடுத்திக்கணும், நம்மளை நாம் பார்த்துக்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம், நல்லா இருக்கிறோமா, சந்தோஷமாக இருக்கிறோமா. ஏன்னா கண்ணாடி பார்த்தா தான் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம்னுங்கிறது தெரியும். இல்லைன்னா வேறு எங்கே சொன்னால் தான் தெரியும். யார் இன்றைக்கி நீ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல போகிறா? பேருக்கு வேணால் சொல்லிட்டு போவாங்க, நீங்கள் உங்களுக்கு என்னப்பா ராஜா அப்படின்ட்டு போவாங்க. ஆனால் நாம் ராஜாவாக இருக்கிறோமா, பூஜாவாக இருக்கிறோமா நம்மளுக்கு தான் தெரியும். நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை நம்மளுக்கு தான் தெரியும். அதனால் டெய்லியும் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நில்லுங்க. உங்களை நீங்கள் போய் பாருங்கள். என்ன தோல்வியாக இருந்தாலும் வெற்றியாக இருந்தாலும் உங்கள் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்கள்கிட்ட நீங்கள் பேசுங்க. என்னால் ஜெயிக்க முடியும்னு சொல்லுங்கள். நீட்டாக போங்க. இன்றைக்கி உங்களுக்கு 18 வயசு தான் நினைங்க, 20 வயசு தான் நினைங்க, 50 வயசு கடந்தாலும் சரி, 40 வயசு கடந்தாலும் சரி, உங்களுக்கு இன்றைக்கும் 18 வயசுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு வெற்றி நடை போடுங்க. நன்றி, வணக்கம்.